ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். பார்ப்போற்றும் பராசக்தியினுடைய புகழை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் அபிராமபட்டர் அருளிய அபிராமி அந்தாதியினுடைய அடுத்த பாடலாக நாம் சிந்திக்க இருப்பது வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்து இருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட ஒரு பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே அப்படின்னு முடிக்கிறார். போன பாட்டில் என்ன சொன்னார்? அர்த்தநாதீஸ்வரனுடைய கோலத்தை வவ்வியவளே அப்படின்னு சொல்லி இப்போ எப்படி ஆரம்பிக்கிறார்? வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் அப்படின்னு சொல்கிறார். புராண காலத்தில் நடந்த ஒரு செய்தியை அப்படியே மாற்றி சொல்கிறார் அபிராமபட்டர். என்ன நினச்சோ? சிவபெருமான் தன்னுடைய பாதியை அம்பிகைக்கு கொடுத்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம்ல. அபிராமபட்டர் சொல்கிறார், வவ்விய பாகத்து இறைவரும் நீயும், உன் பாதியில் நீ சிவபெருமானுக்கு இடம் கொடுத்த, சிவபெருமானுடைய பாதியில் நீ போய் சேர்ந்துக்கலாமா, உன் பாதியில் பாதியை சிவபெருமானுக்கு நீ கொடுத்த அப்படிங்கிறதான் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெண் சுதந்திரத்தை சொல்லும்போது, அங்கே பெண் சுதந்திரம் கொடுத்துட்டோங்க, நாங்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோங்க. என்ன நினச்சிங்க? பெண்கள் இன்றைக்கி எல்லா வேலைகளுக்கும் போகிறாங்க, எல்லா பணிகளிலும் இருக்கிறாங்க, எல்லா கல்விக்கூடங்களிலும் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோங்க அப்படின்னு பல ஆண்கள் சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்கள், பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு ஆண்கள் யார்? அவர்கள் சுதந்திரம் கொடுப்பதற்கு நம்ம யார்? காந்தியடிகள்கிட்ட ஒரு முறை கேட்டாங்களா, உண்மையான பெண் சுதந்திரம்னா நீங்கள் எது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு. காந்தி சொன்னாரா, ஒரு பெண் தான் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாளோ அது சுதந்திரம் அல்ல, ஒரு பெண் தான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறாளோ அதை செய்யாமல் இருப்பது தான் உண்மையான பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இங்கே அபிராமபட்டர் சொல்கிறார், வவ்விய பாகத்து இறைவரும். நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்? சுவாமி அடையணும், சுவாமி அடையணும்னு அம்பிகை தவம் பண்ணி சுவாமியினுடைய இடப்பாகத்தை வவ்விக்கிட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். அபிராமபட்டர் சொல்கிறார், சுவாமி தான் அம்பிகையினுடைய பாதி இடத்தை வாங்கிக்கிட்டாருன்னு சொல்லி எவ்வளவு பெண்மையை உச்சத்தில் வச்சு சொல்கிறாரு பாருங்க. வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்து இருக்கும் செவ்வியும், சேர்ந்து இருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு? முதல்ல சுவாமியோட நீ ஒன்றி காட்சி தருகிற, அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் தனித்தனியாக பிரிந்து உங்களுடைய திருமண கோலத்தில் எனக்கு காட்சி தரணும் அப்படின்னு சொல்கிறார். திருமணமாக போகிறவர்களுக்கு இங்கே ஒரு குறிப்பாக அபிராமபட்டர் சொல்கிறார். முதல்ல திருமணம் ஆவதற்கு முன்பு கணவன் பாதியில் மனைவி இருக்கிறா அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் இந்த கையில் தூக்கும் போது, இந்த காலை நான் தூக்கி வச்சு நடக்கும்போது என் பக்கத்தில் இருக்க மனைவி என்ன பண்ணணும்? நான் இந்த காலில் தூக்கி வச்சு நடக்கிறேன்னா அவன் அந்த காலில் தூக்கி வச்சு நடக்கணும். அப்போது என் மனசு நான் எப்படி செயல்படுறனோ அதே மாதிரி செயல்பட்டாதான் அந்த வாழ்க்கை என்னால் நடந்து போக முடியும். அது மாதிரி குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இணைய போகின்றவர்கள் கணவனும் மனைவியும் ஒரே சிந்தனையோடு தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினால்தான் தங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக அமையும் என்பதைத்தான் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் என்று ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பையும் சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றார்? உங்கள் திருமண கோலமும். எப்பொழுது கணவனும் மனைவியும் ஒரே சிந்தனையோடு இருக்கின்றார்களோ அவர்களினுடைய திருமண வாழ்க்கை மிகவும் நன்றாக அமையுங்கிறது தான் அபிராமபட்டர் இந்த இடத்துல மறைமுகமாக சொல்கின்ற ஒரு குறிப்பாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்றார்? சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் அப்படின்னு முடிக்கிறார். அவ்வியம்னா என்னங்க? அகந்தைய அவ்வியம் அப்படின்னு சொல்கிறோம். சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும். அம்பிகையினுடைய பாதத்தையே நிறைய இடத்துல சொல்கிறார்ல அபிராமபட்டர். ஏன் அம்பிகையினுடைய பாதத்தை சொல்கிறேன்னு இந்த இடத்துல சொல்கிறாரு. அம்பிகையினுடைய பாதம் நம்முடைய மேல் பட்டால் என்ன ஆகுமா? நம்முடைய அவ்வியம் தீர்ந்து போகுமா? அகந்தை அம்பிகையினுடைய பாதம் பட்டால் அழிந்து போகும் என்பதைத்தான் அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் அப்படின்னு சொல்கிறார். அதைத்தான் குமரகுருபரரும் சொல்கிறார், அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலங்கோயிலுக்கு ஏற்றும் விளக்கே அப்படின்னு குமரகுருபரர் சொல்கிறார். அப்படி அகந்தையை அழித்து நம்மை ஆண்டு கொள்கின்ற தெய்வமாக அம்பிகையினுடைய பொற்பாதம் இருக்கிறதுங்கிறது தான் அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வரியில் என்ன சொல்றார்? வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே.
அது என்னங்க வெவ்விய காலன். இந்த இடத்துல தான் ஒருத்தர் உள்ளுக்குள்ள கிராஸ் ஆகுறாரு. இனிமேல் இவர் எல்லா இடத்துலையும் அப்பப்போ வருவார். யாரு? காலன். சாதாரண காலன் இல்லை, வெவ்விய காலன். வெவ்வியன்னா கெட்டவன் அப்படின்னு பேர். இப்போ கெட்ட காலன்க அவன் வந்து என்னை பிடிக்கும் போது, அம்மே நீ முன்னாடி நின்று என்னை காப்பாற்றி அவன் என் பக்தன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் அவன் என்னை பிடிச்சிட்டு போக மாட்டான், நீ என்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக அம்பிகையை உபாசித்தவர்கள் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க காலன்கிட்ட. காலனை பற்றி கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க. பாரதியார் சொல்கிறார், காலா உன்னை நான் சிறு புல் என நினைக்கிறேன், என் காலருகே வாடா சற்றே உன்னை நான் மிதிக்கிறேன். காலனையே மிதிக்கிற அளவுக்கு பாரதிக்கு எதுங்க தைரியம் கொடுத்தது? அவன் பராசக்தியினுடைய பக்தராக பாரதியார் இருந்ததனால்தான் காலனையே மிதிக்கும் அளவிற்கு பாரதியாருக்கு ஒரு சக்தி பிறந்தது. அப்போது அதே செய்தி இங்கே அபிராமப்பட்டர் சொல்கிறார், காலன் வரும்போது, வெவ்விய காலன் வரும்போது பராசக்தி அவன் என் முன்னி நின்று என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறார். அருணகிரிநாதராக இருக்கட்டும், ஆழ்வார்களாக இருக்கட்டும், ஆழ்வார்கள் கூட அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே காலன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்திருங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அபிராமப்பட்டரும் அதே போல் காலன் வரும்போது காலனிடம் இருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்வார். இன்னும் அபிராமி அம்மை பதிகத்தில் கூட சொல்லும் போது சொல்வார், யார் யார்கிட்டெல்லாம் ஓடி வந்தேன், மிகையும் துரத்த வெம்பிணியும் துரத்த வெகுளியானதும் துரத்த, பகையும் துரத்த ஊழ் வினையும் துரத்த பசியும் துரத்த பதிமோகம் துரத்த, நிறைய விஷயம் சொல்லிட்டு வருவார். எல்லாம் துரத்திக்கிட்டு வரும்போது கடைசியில் நான் நின்னேமா, நான் வறண்டு ஓடி கால் ததும் பேரி நிற்கும் போது நமனும் துரத்துவானோ. எல்லாரும் ஓடிட்டு எல்லாருக்கிட்டையும் நான் ஓடிட்டு கடைசியில் உட்காரும் போது என்னை யமனும் துரத்துறாம்மா, என்னை காப்பாத்துங்கிறது எப்படி சொல்லுவார்? அகில உலகிற்கும் ஆதார தெய்வமே ஆதிகட ஊரின் வாழ்வே, அகில உலகிற்கும் ஆதார தெய்வமாகிய அபிராமியே என்னை நீ காப்பாற்றுங்கிறத காலன்கிட்ட இருந்து காப்பாற்றுங்கிறத அபிராமி அம்மையினுடைய பதிகத்தில் நமக்கு அபிராமப்பட்டர் சொல்வார். இப்படி காலனிடம் இருந்து நம்மை காப்பாற்றும் தேவியாகவும், அகந்தை கிழங்கை அறுத்து எடுத்து நம்மை காப்பாற்றி நமக்கு நல் சிந்தனையை தரக்கூடிய, அழியா முக்தி வீடை தரக்கூடிய தெய்வமாக, சிவபெருமானோடு இணைந்து திருமண கோலத்தோடு தம்பதி சமேதராக இருந்து நமக்கு காட்சி தரக்கூடிய தெய்வமாக அபிராமி இருக்கிறாள் என்பதை இந்த பாடலிலே அபிராமப்பட்டர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். மேலும் ஒரு அபிராமி அந்தாதி பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வின் அண்ணாமலை.